சமாதானத்தை in peace I will lie down and sleep. Amen. Hallelujah. இது எப்போ நடக்கும்? When we put our confidence, our trust in that living God. Amen. ஆண்டவருடைய ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராய், போதுமானவராய், வல்லவராய் இருந்து வந்திருக்கிறார், சுமந்து வந்திருக்கிறார், தாங்கி வந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு சகாயம் செய்கிற தெய்வம். வழி தெரியாத நேரங்களிலே வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நடத்துகிற ஒரு ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கப்படுவதாக. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம், கடைசி பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆண்டவரை சார்ந்திருப்பதற்கு, இந்த ஆண்டவரை நம்புவதற்கு, இந்த ஆண்டவர்களை உறுதியாய் நாம் நிலைத்திருப்பதற்கு. ஆமென். ஆண்டவர்களை உறுதியாய் நிலைத்திருக்கிறதுனா அவருடைய வார்த்தையில உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் சத்துவத்தையும் தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் அவரை நம்புவதற்கு, ஒவ்வொரு நாளுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா எதிர்காலத்திற்கும், ஈவன் ஃபார் கரியர், ஈவன் ஃபார் எவ்ரிதிங், எல்லாவற்றுக்காக அவரை நம்ம சார்ந்திருப்பதற்கு, அவரை நம்புவதற்கு, அவரை நம்ம சார்ந்திருக்கும் பொழுது அவர் ஒரு நாளை கைவிட மாட்டார். நிறைய நேரத்தில் நம்முடைய சார்ந்திருப்பு, our dependency is on somebody else or something else in this world. Amen. I want to encourage everyone, put your dependency on God, put your trust in the living God. Amen. I tell you, He leads us in a beautiful way. Amen. In a miraculous way. அவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர், ஆச்சரியமாய் நம்மை சுமக்கிற ஆண்டவர், அற்புதமாய் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஆமென் அவரை நம்பி வருகிறார்களோ, ஆமென், உம்மை நம்பி வந்தோர் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இது எப்போ நடக்கும்? அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது. இந்த ஆண்டவர் கைவிடாமல் தம்முடைய கரத்தினாலே நம்மை சுமந்து ஆச்சரியமாய் நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 27:2-3 வாசிக்கிறோம். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஹல்லேலூயா. என் சத்துருக்களும் என் பகையுமாகிய பொல்லாதவர்கள், என்னை பகைக்கிற ஆட்கள், என்னுடைய சத்துருக்கள், என்னுடைய விரோதிகள், எனக்கு எதிராக நிற்கிறவங்க எத்தனையோ பேர் கூட்டம் கூடி நான் அழியணும், என் வாழ்க்கை அழியணும்னு சொல்லிட்டு சங்கீதக்காரங்க தாவீதுடைய வாழ்க்கை, ஐ இஸ் கோயிங் த்ரூ அ ட்ரபிள்டு சிச்சுவேஷன், பயங்கரமான படுகொலியான பாதையில் ஆமேன் அவனை அழிக்க நினைக்கிற கூட்டம், பெரும் கூட்டம் எழும்பும் பொழுது ஆமேன் அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆமேன். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறம்பினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நம்பிக்கையாயிருப்பேன். யாரில் நம்பிக்கையாயிருப்பேன் அப்படின்னா கர்த்தரிலே நம்பிக்கையாயிருப்பேன். என் தேவன் பேரில் பற்றுதலாயிருப்பேன். என் தேவன் என் பட்சமாய் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் இருப்பவன், எனக்கு விரோதமாய் வருபவன் யார்? ஆமென். இந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது. என்ன வந்தாலும், no matter what situation, no matter what comes against us, no matter who comes against us, no matter what happens in our lives, amen, when we put our solid trust in the living God, அந்த ஜீவனுள்ள தேவன் மீது நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கும் பொழுது இந்த ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத ஒரு கர்த்தராய், ஒரு நேசராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமான ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஏன்னா என்னுடைய நம்பிக்கை அவர் மீது வைத்திருக்கிறது. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்கிறார். He takes care of everything. So I don't need to fear about my future. I don't need to fear about anything that comes against me, because He is my defense. He is my fortress. He is my refuge. He is my strength. Amen. Hallelujah. அப்படிப்பட்டதான நம்பிக்கை இந்த ஆண்டவர் மீது நம்ம வைப்பதற்கு தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்வார். இது எப்போ நடக்கும் அப்படின்னா அவருடைய வார்த்தையை நம்ம சார்ந்து, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது. ஹல்லேலூயா. சங்கீதம் 3:5-6 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் படுத்து நித்திரை செய்தேன்,
விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. கர்த்தர் என்னை தாங்குகிறார். The Lord is the one who sustains me. Amen. In every circumstances, in every situation. என்னை தாங்குகிறது இந்த ஆண்டவர். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆமென். எஸ், எனக்கு விரோதமாக போராட்டங்கள் உண்டு, எனக்கு விரோதமாக நெருக்கங்கள் உண்டு. எதுவும் சொல்கிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். That is the confidence. Amen. That's a comforting word that comes from Jesus. Amen. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் நமக்குள்ள வரட்டும். அவர் கூட உண்டு, அவர் நம்மோடு கூட உண்டு, நம்முடைய நிலைமையிலே உண்டு, நம்முடைய சூழ்நிலையிலே உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுகிறதான சூழ்நிலைகள் உண்டு தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆமென். வித்தியாசமான நிலைமையில் நிறைய பயங்கள் இன்றைக்கி எல்லாம் உண்டு. நாளைக்கு என்ன நடக்கும், என் ஃபைனான்சஸ், என் வேலை, என் ஜாப், என்னுடைய குடும்பம், என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், எத்தனையோ பயங்கள் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். வியாதி ஒரு பக்கம், இன்னைக்கு வருகிறதான வியாதிகள் பயங்கரமான வியாதிகள். எப்படி பிழைக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி தப்பி வைக்க போகிறோம். ஆமென். இவை எல்லாவற்றிலும் நமக்கு ஒரே பதில், இந்த ஆண்டவர் ஒருவர் தான். Amen. This God is the only answer for everything in our lives. Amen. Hallelujah. 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆமென். யோவான் 12:46 வாசிக்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு, ஆமென், நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். Jesus, that light is nobody else than Jesus Christ. He says, whoever believes, trusts in me, he will not walk in darkness, but he will walk in the light. Amen. இந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் பற்றி கொள்வதற்கு, வெளிச்சமாக இயேசுவை நாம் என்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, என்னுடைய விசுவாசத்தை அவர் மீது நான் வைப்பதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கிருபையும் பலனையும் தருவாராக. ஹல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவான். ஆமென். ஒளியை பின்பற்றும் பொழுது, when you follow the light, you don't need to walk in darkness. Darkness cannot touch you. Amen. When there is light, and I want to tell you that light is Jesus. Amen. Believe you've not given your heart for Jesus. Amen. This is your opportunity. Give your heart to Jesus. When he comes, every darkness is dispelled. அவர் உள்ள வரும் பொழுது இருள் மறைகிறது, வெளிச்சம் பிறக்கிறது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கிறது. இருளான என் சூழலில் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அல்லது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அவரை மாத்திரம் நான் உறுதியாக பற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிற. யூ ஆர் த லிஃப்டர் ஆஃப் மை ஹெட். என் தலையை நிமிர பண்ணுவது, என் தலையை உயர்த்துவது நீர் ஒருவர் ஆண்டவரே. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமே. அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஐ கால்ட் unto God. இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். He answered me from his mountain. தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். நாம் கூப்பிடும் பொழுது இந்த ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சத்தத்தை கேட்க இந்த நாளிலும் ஆமேன் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, நம்ம கூப்பிடும் பொழுது யாரையோ கூப்பிடுறோம் உதவிக்கு, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஆண்டவரை சார்ந்திருப்பதற்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு பலனையும் கிருபையும் தருவாராக. ஹல்லேலூயா. ஆமாம். நிறைய நேரத்தில் as a human being we tend to trust in people, we tend to trust in something else. ஆமாம். இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியம், இது எனக்கு உதவி செய்யும், இவங்க உதவி செய்வாங்க, நிறைய நேரத்தில் நம்பி போகிறோம் எல்லாரும். ஆமாம். நம்ம எல்லாரும் அதை செய்கிறோம். ஆனால் பல நேரத்தில் அந்த முயற்சிகள் எல்லாம் நம்ம கைவிட்டுறோம். ஆமாம். அந்த காரியங்கள், அந்த நபர்கள் எல்லாரும் கைவிட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் கைவிடாமல் நம்ம கூட இருப்பது இந்த ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. அவரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது இந்த ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவர். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் இந்த ஆண்டவர் கேடகமாயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 4வது அதிகாரம் 1, 3, 8 வசனத்தை வாசிக்கிறோம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். Answer me, Lord, when I call you. ஆமென். எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு விசாலம் வழி உண்டாக்கினவர் நீர். நெருக்கத்தில் இருந்த ஆண்டவரே, ஆனால் விசாலத்தில் என்னை கொண்டு வந்து வைத்தீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி
கூப்பிடுகையில் அவர் கேட்பார். What a confidence he has got. Amen. When I call, he will answer. அதுதான் நம்பிக்கை. ஆமென். அவர் மீது வைக்கிற நம்பிக்கை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் என் சத்தத்தை கேட்பார். சமாதானத்தை, in peace I will lie down and sleep. Amen. Hallelujah. இது எப்போ நடக்கும்? When we put our confidence, our trust in that living God. Amen. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கையை வைத்து ஆமென் சொல்லுவோம். சுகமாய் எங்களை தங்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நீர் ஒருவரை இந்த நாளிலே அவரை பார்த்து கேட்போம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை மீட்கும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய் வருவீராக. இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை, எங்கள் விசுவாசத்தை நாங்கள் உம்மீது வைத்திருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்திருக்கிறது. Those who joined us, oh God, we pray that you will touch them, oh God. The peace of God, oh God, will rule over lives, oh God, over families, over every situation. சமாதானம் இல்லாமல் குழம்பி போயிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், வழி தெரியாமல் திக்கற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் இறங்குவீராக. என் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்வீராக. Work in ways, oh God, we cannot see, oh God. Hallelujah. வழி தெரியாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த மெய்யான ஒளி நீர் ஒருவரே. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவான் என்று சொன்னீரே. நாங்கள் இருளிலே நடக்காதபடிக்கு help us, oh God, that we will walk in the light of Jesus Christ. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, வழி காட்டுங்க. உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. தரிசனம் தந்தவரே,